இந்த ஊரா மூட்டுக்கு நல்லது சை போய் இன்றைக்கி நம்ம போல் போகிற மாதிரி பொட்டாட்டு படுத்து தூங்கியிருந்தா கூட பாதி தூக்கு தூங்கியிருப்பார். வெட்டியே போச்சு தூக்கம் போய். இந்த அருவாள் பாருங்கள், எங்கள் அம்மோட்ட அருவாள். ஐயோ எங்கள் அம்மோட்ட சேதனம் இது. இந்த அருவாளே ஒரு மொன்ன அருவாள். இதையே இவர் அந்த முள்ள வெட்டுறமுன்னு சொல்லிட்டு போய் வெட்டி அக்கட்டுக்கால டிச்சில் விழுந்துருச்சு. அது டிச்சு சின்ன டிச்சு கிடையாது, பெரிய காவாய் மதில் சோறு எத்தச்சோட்டு உயரம். அதை எடுக்கிறதுக்கு யோசித்து இது என்னது ஸ்பீக்கர் பழைய கடையில் இரும்பு கடையில் போய் ஸ்பீக்கரை வாங்கிட்டு வந்து இது அடியில் வந்துட்டு இந்த காந்தம் இருக்குது தானே. ஐயோ அம்மா இதோட இவ்வளோ வெயிட் இருக்குது. இந்த காந்தத்துக்கொசரம் ஐயோ அம்மா இதை போய் வாங்கிட்டு வந்து இதை வந்து இந்த குச்சியில் கட்டி அந்த குச்சிக்கு இன்னொரு ஜாயிண்ட் இருந்துச்சு. இந்த ஓட்டைக்குள்ளார கயிற்றை கட்டி உள்ளே இறக்கிட்டார். கடைசியில் பார்த்தா இதுவும் வெயிட்டு அருவா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அது என்னாச்சும் அந்த பாதி குச்சி விழுந்துருச்சு. ஐயோ அப்புறம் மறுபடியும் அது இதையும் மண்ணி எப்படியோ அந்த கவர் அதில் இருக்குங்காட்டி அப்புறம் அதில் மறுபடியும் எடுத்து இந்த அருவாள் தாங்க அந்த அருவாள். நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு எங்கள் அப்பமோட்டு பொருள் வந்து சேர்ந்துருவோன்னு மரியாதை எனக்கு அருவாள் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு. எப்படி எடுத்துட்டார் பாவம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராட்டம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த அருவாள் கழண்டு போய் தான் கை மேலே விழுந்து கையே வெட்டுச்சு, பெருவிரலையே வந்துட்டு வெட்டிருச்சு. அப்புறம் கம்மிட்டு இருக்க மாட்டாது. இன்றைக்கி வந்து இந்த முள்ளெல்லாம் பாருங்கள் வீட்டு பக்கமே வருது, எவ்வளோ தூரம் வந்துருச்சு பாருங்கள். சரி இதை கொஞ்சம் வெட்டி விடலாம் அப்படின்னு வெட்டினார். இவர் என்ன பண்ணிட்டார், சின்ன சின்ன இதாக வெட்டிட்டு கூட பெருசு வெட்டிருக்கலாம். எடுத்தோடனே பெருசாக வெட்டிட்டார். அது கழண்டு போய் அந்த மதில் சுவருக்கு அந்த பக்கம் இருக்கிற காவாயில் விழுந்துருச்சு. அந்த காவாய்க்குள்ளாரெல்லாம் புதற, அதுங்க ஒருத்தர் கூட இறங்கவும் முடியாது அந்த பக்கம்லாம். நானும் என்ன பண்ணி இன்றைக்கி அருவா போச்சுன்னு தான் நினச்சேன். நல்ல வேலை எப்படி தப்பிச்சுக்குச்சு. இன்றைக்கி பாருங்கள், கரண்ட் இல்லை, ஷடவுனு, வேலையும் இல்லை. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி காத்தாலேருந்து இந்த வேலையே சரியாக இருந்துச்சு. மணி எத்தனை தெரியுமா இப்போது? இருங்க பார்க்குற மணி 12:45 மணி. தெரியுது உங்களுக்கு? அவ்வளோதான் தெரியாது. மணி 12:45 ஆகி போச்சு. இப்போ தான் இந்த அருவாளை மொல்ல எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. மறுபடியும் போகிற இடம் வெட்டுறதுக்கு. மறுபடியுமா வெட்ட போகிறீங்க? மாமனை பித்து விட்ருவோம், மரியாதை வந்து சேருங்க. அம்மா என்ன மாமா நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க மாமா, எரிச்சல் கலப்புறீங்க. அப்படி சின்ன சின்ன வாது வெட்டுறதை விட்டுட்டு எவனாவது போய் பெரிய வாது வெட்டுவேன். அது கழண்டு விழுந்தாலும் அக்கட்ட கலை போயிரு. இங்கே பாருங்க, நம்ம ரொம்பலாம் நல்லவங்களாந்து நம்மளுக்கு ஒன்றும் அவார்டெல்லாம் தர மாட்டாங்க. நீங்கள் வாங்க கம்முன்னு. இன்னொரு காலம் அறுவாள் கீழே விழுந்து மறுபடியும் எடுக்க முடியாதுன்னு விளையாடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதான் இங்கே பாருங்கள், இங்கே தலைவில் இருக்கிறத அப்படியே கீழே இழுத்து பிடிச்சி அதை மட்டும் வெட்டுங்க. அடியிலெல்லாம் போய் வெட்டாதீங்க, அது கண்டிப்பாக மறுபடியும் போய் அது காவாய்க்குள்ளே உழுவும். இது முன்னாடி இப்படி பிடிச்சி வெட்டியிருந்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இடைஞ்சலில் இந்நேரம் வேலையை முடிச்சுட்டு சித்த வந்து படுத்து ரெஸ்ட்டாவது எடுத்துருப்பீங்க. அந்த ஒரு வாரம் வெட்டினீங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு பாதி வேலை முடிஞ்சிச்சு.